Now we'll move on to the next part of the lesson, the chair. Little sister and brother fought all the time on sitting rights. Sister would say, "You are sitting on it all the time. Get up." We would reply, "I just sat on it." He would reply, "I just sat on it." "Look, mom, she is fighting always." He will keep his face as if he was about to cry. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சிஸ்டருக்கும் சின்ன தங்கச்சிக்கும் தம்பிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. நீ தான் எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்ருக்க, எந்திரி. நான் இப்போ தான் உட்காந்தேன் அப்படின்னு. ஸோ அம்மா கிட்ட வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனை போகும். அம்மா எதாவது சொல்லிட்டாங்கன்னா அழுகிற மாதிரி என்ன பண்ணிப்பான், இவன் மூஞ்சி வச்சுக்குவான். ஸோ ரெண்டு பேருக்கும் there was a often quarrel who has to sit on the chair. Few days went by. A நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் wildfire. காட்டு தீ மாதிரி என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் பரவிடுச்சு. இவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு, சேர் இருக்குன்னு. Young ones and elders came in group to see it. Some just looked and some even sat on it. One old man lifted it and commanded, "The carpenter has made it very well." ஸோ இந்த நியூஸ் ரீச் ஆனோன்னு நிறைய வந்து குரூப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சேரை பார்த்துட்டு போகிறாங்க. சிலர் பார்க்க மட்டும் செஞ்சாங்க, சிலர் என்ன பண்ணாங்க, அதில் உட்காந்து கூட பார்த்தாங்க. அந்த குரூப்பில் வந்த ஒரு ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு லிஃப்ட் பண்ணி பார்க்குறாரு, தூக்கி பார்த்துட்டு, கார்பெண்டர் அருமையாக வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாரு. One day at about 2 in the night, someone knocked on the door. Bethana opened the door. The man who knocked the door said, "Some big shot has just died and he wanted the chair." ஸோ மிட் நைட்டில் 2 மணிக்கு கதவை தட்டுறாங்க. அண்ணா போய் கதவை திறக்கிறாரு. ஆத்தரோட அண்ணா ஒருத்தவங்க வாசலில் நின்றுட்டு, ஊரில் ரொம்ப பெரிய மனுஷன் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரை உட்கார வைக்கிறதுக்கு என்ன வேணும், சேர் வேணும். The man who died was someone we were very close to, so we went to pay our respect. What we saw shocked us. They have made the big shot to sit on our chair. ஸோ இந்த இறந்து போனவர் இவங்களுக்கும் கொஞ்சம் க்ளோஸ் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இவங்க எல்லாம் போகிறாங்க. போனவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன் அப்படின்னா, அந்த இறந்தவர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சேரில் தான் உட்கார வச்சுருக்காங்க. Before this chair arrived, the dead was usually kept at a grinding stone. A gunny bag filled with hay would be kept on the grinding stone and the dead would be kept reclining on it. ஸோ இந்த சேர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆட்டாங்கல் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுட்டு, ஒரு கன்னி பேக்னா சாக்கு மூட்டையில் சாக்கில் என்ன பண்ணுவாங்க, வைக்க போகிற உள்ளே போட்டு அது ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, இந்த டெட் பாடியை சாய்ச்சி வைக்கிறது தான் வழக்கம். We could not understand where did they see and learn to make the dead sit on the chair. Our chair had to endure this new fashion. பட் ஆனால் இந்த மக்களுக்கு திடீர்னு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, சேரில் உட்கார வைக்கலாம். இது வரைக்கும் இருந்த கஷ்டம் பழக்க வழக்கம் வேறு. இப்போ திடீர்னு ஏன் சேரில் உட்கார வைக்கணும்னு நினச்சாங்க, எங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. வேறு வழி இல்லை, அவங்க சேர் இது என்ன பண்ணி தான் ஆகணும், அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். Once the ceremony was over, they brought the chair and put it on our forecourt. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுது, அந்த சேரை கொண்டு வந்து அவங்க வீட்டில் முன்னாடி இருக்கிற நடையில் அவங்க அதை போட்டுட்டு போயிடுறாங்க. We were just afraid to see it, let alone sit on it. We called our servant to clean it. He used 15 buckets of water and scratched it repeatedly, but our fear would not go away. We did not know how to make the chair normal again. ஸோ அந்த செரிமனி முடிஞ்ச பிறகு அதை கொண்டு வந்து நடையில் போட்ட பிறகு சர்வெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, 10-15 பக்கெட் தண்ணி ஊற்றி கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு வரலை. தே ஹேட் தேர் ஓன் ஃபியர். அந்த சேரை அவங்களால என்ன பண்ண முடியல, நார்மலாக திரும்பவும் யூஸ் பண்ணவே முடியல. To our good fortune, one day a guest came to our house. We asked our servant to bring the chair so that he could sit on it. "It is okay, I'll sit on the mat," the guest said. We were afraid that he would not sit on the chair. We rushed to get the chair and all of us forced him to sit on it. The moment he sat on it, little sister and brother ran to the backyard and every few minutes peeped in to see if something had happened to the guest. ஸோ அந்த காரியத்துக்காக இந்த சேர் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து வச்சு எல்லாம் வாஷ் பண்ணாலும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தே டோன்ட் ஹாவ் அ கரேஜ் டு சிட் ஆன் த சேர். பட் இந்த பயத்தை போக்குற மாதிரி என்ன பண்ணார், இவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அந்த சேரில் உட்கார சொல்கிறாங்க. அவர் இல்லை, நான் பரவாயில்ல தரையில் உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் இமீடியட்டாக சேரை கொண்டு வந்து அவருக்கு போட்டு என்ன பண்ணுறாங்க, உட்கார சொல்லிடுறாங்க. தம்பியும் தங்கச்சியும் என்ன பண்ணுறாங்க, பின்பக்கம் பேக்யார்டில் போய் இருந்துட்டு
ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பீப்பிங்னா எட்டி எட்டி பார்க்குறாங்க அந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. The next day an old man from our village came to our house and sat on the chair. Bedana commented that he was doing a rehearsal. ஸோ ஊரில் இருக்கிற ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வர்றவர் என்ன பண்ணுறாரு, இந்த சேரில் உட்காந்து எந்திரிச்சிட்டு போகிறாரு. பெத்தனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சீக்கிரமாக இறந்துருவார் இல்லையா ஓல்டு மேன், அதுக்கு ரிஹர்சல் பார்க்குறாரு, ஒத்திகை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. Thus we were bringing the chair back to the normalcy. First the elders sat on it, but the children were still afraid. Younger sister would ask the brother to sit on it, and he would shout back, why don't you sit first? ஸோ நார்மல்ஸிக்கு வந்துருச்சு. இப்போ வயசானவர் ஒருத்தர் உட்காந்துட்டாரு, கெஸ்ட் ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க, அதனால் ஒன்றும் அவங்களுக்கு ஆகலை அப்படிங்கிறோன்னா பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங். ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு பயம், இவங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சண்டை, நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க.